சந்தோஷமா இருக்குது. சரி உட்கார சொல்லும்போது என்னங்க இன்றைய தினம் அந்த அம்மாவுக்கு என்ன சந்தேகம்னா இருக்கிற காலம்லாம் விட்டு பொண்ணு வயசுக்கு வந்துருப்பாடு பக்கத்துல உட்கார சொல்றாரு. வரும்போதே சந்தோஷம் முகத்து வேற மாத்துச்சு. அதான்டா இருக்கிற காலம் போச்சு. சந்தோஷமான விஷயம் பேசுவதற்காக உட்காருன்னு சொல்லி இருக்கிறேன். வேற ஒண்ணு இல்லையா? கூட முடிச்சு வச்சு போன கண்ணே அடி மங்க சொல்லுங்க. உன்னை எதற்காக வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன அடி வந்தது அடி நல்ல காலம் அடி வந்தது அடி நல்ல காலம் மகளுக்கு பகுடம் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? என்ன அது சொல்லியா? வந்த புட்டதம்மா நல்ல காலம் அத புட்டு போடு கெருவாடு கோயில் வச்சாலும் நம்ம வீட்டுல கெருவாடு போட்டு மூடியாதி காலம் போட்டு வச்சு போய் வைக்கிறியா? ஏண்டா சாமியார் அதான் சொன்னாரு. காலம் புட்டு போட்டு கெருவாடு போட்டு வைக்கிறியா? ஏண்டா வந்ததடி நல்ல காலம் நல்ல காலம் வந்துக்குதா நமக்கு? ஏண்டா என்னைக்கு அது இன்னைக்கு நல்ல காலம் வந்துக்குதா? ஏண்டா இந்த பையன் வந்துதோ இந்த பக்கம் வந்துதோ? ஏண்டா நல்ல காலம் சொன்னாரு வந்துதா இல்ல என்னால வந்ததா? இத வாங்கி கொடுத்தாரு முன்னால வந்ததா தெரியும். நல்ல காலம் வந்துக்குது யாரால எப்படி வந்தது? நீ ஒரு நாளைக்கு தான் தெரியும். இல்லத்தை நாடி ஒரு ஆளு பெண்ணு கேட்க வந்திருக்கிறார். பெண்ணுக்காகவா? சுந்தரி யாரு என்னன்னு ஒண்ணு தெரியல. அவருடைய பிள்ளைக்காக நம்முடைய மகளை பெண்ணு கேட்க வந்திருக்கிறார். இல்ல நான் காண்பது ஏண்டா இப்பதான் சொல்லியிருந்தா இல்ல பெண்ணுக்காக யாரும் வருவாங்களோ எப்படி வருவாங்க ஏது வருவாங்க பார்த்தாக்கா ஏண்டா இப்பதான் அப்படி ஒரு கோடி ரூபாய் அப்படி அச்சாவளுக்குது. அவர் சொல்றதுக்கா இல்ல லாட்டரி சீட்டு இப்பதான் அச்சாவளுக்குது. ஏண்டா எனக்கு என் அண்ணன் வந்துக்கிறாரு பெண்ணுக்காக பெண்ணை கேட்க வந்திருக்கிறாரு. பெண்ணை கொடுக்கலான்றியா இல்ல வேணாம்? பெண்ணு கொடுக்கலாமா?
எங்க அண்ணன் வீட்டுக்கு பெண்ணுக்காக வந்துக்கிறாரு. யாரு தடை சொல்லு பார்த்து ஒரு ஆள் ஏதி சொல்லு ஒரே ஒரு ஆளு ஏண்டா இது தடியா கிடையாதுங்க. அடி என்ன நீ ஏண்டா இது கேட்டியா? நீ என்னது இப்படி ஆடுறா? மூதேவி ஐயோ ஐயோ அவர் சொல்றது கேட்டியா இல்லையா? என்னடியா ஏதிரியா என்னைக்கு இன்னைக்கு பாத்தியா? அங்க விடாத மங்க வாமா போமா தான் சொல்லுவாரு. இன்னைக்கு என்னடி யாரு அடி என்ன நீ இப்படி இல்ல பொண்டாட்டி வாடி போடின்னு கூப்பிடுறது எந்த காலத்துல? இல்ல என்னுடைய மகனுக்கு தள்ளான்னு இவ்வளவு அவசரப்படுறியே. எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்ன? நான் எவ்வளவு மேலடி பிற சந்தோஷப்படுறேன். ஏன் என் வாழ்க்கையிலே சந்தோஷமாக நடக்காது இன்னைக்குதான். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் தெரியுமா? கோயிலுக்கு போனா என் மொண்டாட்டி உள்ள தள்ளி கும்பிடுவான். என்ன ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு விடுவோம் போய் அடிக்கிறதுலாம் தெரியாது. தவறு செய்வேன். ஆனா ஆக்கத்தோடு பக்கத்தோடு சொல்லுவாங்க போறான் பாரு ஜெல் தேத்துக்குன்னு ராத்திரி எல்லாம் போராடிக்கிட்டு போதான் வாங்குறான். போய் ஜெல் தேத்து வெளியே போறான் பையன் அதனால காதல் வாங்கி இந்த காதல் விட்டு போயிருந்து கம்முனாது நேடா பொண்ணடிக்கிட்டு உதவ வாங்குறமே வாங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி போயிடுது. எனக்கு இப்பதான் சந்தோஷம் பாக்குது. ஏன் பகவான் நீயே அந்த அம்மா கிட்ட உதவும் போது நான் இப்ப அவங்க பேசி இடிக்கிறவங்க வேகத்தை பார்த்தாங்க அதோட அவங்க அச்சே புடலாம் தொட மாட்டாடா. அதுதான் டேய் இவ்வளவு அவசரப்படுறால ஏண்டி மங்க இல்ல அவசரப்படுறீங்க. இல்ல எங்க அண்ணா வந்து மூட சொல்றேன் என்ன சொல்றீங்க? இல்ல என்ன போட்டு வாடி போடுறீங்க? இதற்கு முன்பாக நம்முடைய மகள் சுந்தரியை யாருக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறியா? கொடுப்பேன் குறை இல்லாமல் கோபம் யாருக்குன்னா குடுக்குறேன்னு சொல்லிக்கிறியா? இல்ல இந்த சாமியார் நிக்கிற இடம் 7 மண்ணு வேகணுவாங்க. இல்ல எங்க முற்றி புள்ளி வைக்கிறாரு இப்பதான் தேர்த்து. ஏண்டா சொன்ன ஒரு நேரத்துல எப்படி யாருக்கு அடுத்து தங்கை ஒரு நேரத்துல ஏண்டா ஒரு நேரத்துல இல்லடா கால் கொண்டு போட்டு போட்டுங்க அப்புறம் இப்படி ஒன்று போடுங்க. ஏண்டா இவர் தங்கச்சி இருக்குதே எங்க நாத்தனாரு கம்முன்னு இருக்குன்னு சொன்ன வேற என்ன எடுன்னு சொல்ல எங்களுக்கு தெரியாது நாங்களாம் குழந்தை பெற்றுக்கியா அச்சமா குழந்தை வச்சுக்கிறியா சொன்ன
டேய் பெண்ணை பெற்றவர் பெருத்த இடமா முதலான ஆசைப்படுறீங்க ஆகையால் வந்திருக்கிறாரு என்ன செய்யற அவரா 3 வேளை சாப்பிட்டாரு. நாலாவது மோர் கேட்டாரு. நம்ம வீட்லயே அது மோரு நம்ம தான் பால் கறந்து மொத்தம் சொசைட்டில ஊத்திட்டுமே. ஏண்டா பக்கத்து வீட்டுல சுண்ணாம்பு வச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சேன். மகாராஜா அங்கதான் மோதுங்கிறாரு. சீக்கிரம் கூப்பிட்டு வா ஓடு. ஐயா திரும்புறாரா? ராஜா ராஜா என்ன ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்களா? அப்படியா? சபாஷ். ஏய் என்ன நல்ல தடாபடான விருந்து பண்றீங்களே. சரியான விருந்து. என்ன நீ முன்னாடி முட்டுங்க போய் தெரிஞ்சியா? அது முட்டை வைப்பாதியா? ஐயா ஐயா சாமா சாப்பிட்டு பாருங்க. ஏய் இது சாப்பிட்டு பாருங்க. சுவையாக இந்த அருமையான கைப்பக்குவம் நல்லா இருக்கும். எப்படிடா செய்தார்? எப்படி செஞ்சாங்க? அது முதல்ல காரமா பூட்டி வச்சாங்க. முட்டை வாங்குற போனாங்க கடையில முட்டை இல்ல. இந்த ஆடுபானல உட்கார்றல முன்னாடியா முட்டை இல்லாம எப்படி முட்டை வாங்கி வந்தது? தாங்க ஆடுபானல உட்கார்ந்து ஏறி போறதல. ஆமா மூகல ஓய்து பாவம். அப்படி சிடி சிடி அது முட்டை பாரு கோயம்பல. அப்படியே முட்டை முட்டை கறந்து போட்டோம். அந்த மாதிரி போட்டு. ஏய் ருசியா இருக்கு மேனா. அதேடா அதுதான் நான் டெய்லி சாப்பிடுறேன். மகாராஜா அதேடா போட்டுட்டு அத போய் சாப்பிட மாட்டா. அதுக்கு மாவுக்குலாம். டேய் சி போ. வரப்பு சாப்பிடலாம். சரி அதெல்லாம் விடு. எங்க இருக்கறாங்க? அமர்ந்துங்க. நாம சொல்லட்டுமா? சொல்லு போ. ஏடா ஐயா கண்ண வந்துட்டாரு. ஏப்பா எப்படி இருக்க? பணக்கார விஷயம் அந்த வாங்கி தூட்டு போய் என்ன தெரிய போகுது? அவனெல்லாம் யாருமா மச்சாம? நீ ஒரு ஆள் மதிப்பு கொடுக்குற அது போதும். அதானே. ஆமா தங்கைய பார்க்கலாம், தங்கையாண்ட வரணும் நானும் பார்த்துட்டே இருக்க முடியலமா. அதானே. நல்ல நேரம் வந்து அதாம உன்னை பார்க்கலான்னு வந்துக்கிறேன். அண்ணா எப்படி இருக்குண்ணா? நான் நல்லா. நீ எப்படிமா இருக்குன்னா துரும்பாய் அடிச்சு போயிட்டீங்க. எல்லாம் பாத்தீங்க. தங்கச்சி அண்ணா எப்படி வாங்கினாங்க பாத்துங்க. இதெல்லாம் ஒரு கூப்பிடு நம்ம திருத்துறீங்க. ஐயோ இதுக்கு அப்புறம் நீ பார்க்க முடியாதுடா. அண்ணா ஆமா இந்த வெயில இந்த ஆட்டு பின்னாடி சுத்தத்தே அப்படியே துரும்பாய் அடிச்சு போத்துறா. அப்படியா? நீ ஏமா கஷ்டப்படுற? அண்ணன் ஒரு லிகிதம் தின்னா உனக்கு எவ்வளவு வேணுமோ அமுச்சு விட்டுற மாட்டேனா? பை பேசிட்டு இடமே கிடையாது. நல்லா பயிர் வச்சுட்டு. ஆமா நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாட்டியா என்ன யாருக்கு வந்து பாக்குறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன ஊர வந்து பேசுறியா? என்ன செய்றீங்க? எவ்வளவு இது இருந்தா யாரு என்ன தெரியாத உமாரு பேசுறீங்க? கையை கைக்கு நானே நம்ம கடிகால இருக்கற இங்க வா. என்ன இதெல்லாம் அவன அந்த பாட்டி என்ன பஞ்சாயத்து உனக்கு? அந்த கேவி சொல்றே. கேவியா? அத கேவியா வேல முடியும். அந்த பாட்டி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றீமா? என்ன சொல்றாங்க? அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்திராங்களே. ஆமா அவங்க ஆடிய பாட்டி அடிக்காங்க. என்ன அர்த்தம்? என்ன கேமரா ஆன் பண்ணிட்டியா? போய் மேல வா. மேலே அது மேலே அடி ஊர்ல. ஏண்டா அது இப்பதான் தூங்கி எழுந்து உக்காந்துருக்கோம். தெரியாது கூட இருக்கும். ஏண்டா தெரியாது கூட பேசுறீங்களா? சொல்லிருக்க வேண்டியது. யாருன்னு சொல்ல வேண்டியது. என்ன சொன்னீங்க? அத நல்ல பையன். நீ அவங்க ஆம்னா பாட்டி கிடையாது. கணவன் மனைவி. கணவன் மனைவி விளக்குறாரு இவரு. கணவன் மனைவி இல்ல. அப்படி கிடையாது. அண்ணன் தங்கை. அது சொன்னேன். இன்னொரு கேள்வி சொல்றியா? ஏண்டியா அண்ணன் தங்கச்சி அப்படி கை போட்டு பிராங்க நாங்க அப்படி கேக்குறது. ஏண்டா அது இன்னொரு கேள்வி பிராங்க. சீக்கிரம் நான் இருந்தா. அப்படினா அண்ணன் தங்கச்சி உட்கார்ந்திர மேல உட்கார்ந்து நீங்க. டேய் பாத்தண்டா அதெல்லாம். பாத்தா இவனுக்கு ரொம்ப நாள் கேசி வந்துக்கிறார். நீ உட்கார்ந்து நேரந்த பசங்க மொத்த மூஞ்சிச்சு போ. மன திருங்கிச்சுக்குடா. அண்ணா அவன் வணங்கறாமா. சௌகரியமாக இருந்தா நானு. ஆமா பெண்ணே இருக்கா? தூக்கி போடுங்க. பெண்ணா? ஆமா. இது தனிமையா கேக்குறிய பெண்ணு இல்ல. உன்னுடைய பெண் எப்படி இருக்கின்றாள்? அவளுக்கு என்ன சௌகரியமாக இருக்கிறாள்? அது போதுமா எனக்கு? அது நல்லா இருந்தா போதும் எனக்கு. அண்ணா ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறமா. எங்க அண்ணி எப்படி இருக்குது? அண்ணி தானே? ஆமா
ஆமா அண்ணி அவளுக்கு என்னமா போற ராஜா விட்டு போறாடி அவளுக்கு என்ன இது நாட்டு மக்கள் எப்படிங்கிறாங்க ஒரே யாரு அதெல்லாம் உண்டா ஆமா எங்க மாப்பிள்ளை லட்சுமிகுமார் எப்படிங்கிறான் ஐயோ என்னம்மா ஏண்டா மாப்பிள்ளை பேரே சொல்லிட்டு ஆடாப்பா ஐயோ மாப்பிள்ளை பேர் சொல்லி தெய்வ குத்தமாயா ஐயோ மாப்பிள்ளை பேர் சொல்லிட்டேன் அண்ணா எங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு அவனுக்கு என்னம்மா ஒரு பிள்ளை இல்ல லிங்கம் போல இருக்கிறதாமா நல்லா இருக்கிறாரு ஆனா எப்ப பார்த்தாலும் அத்தைய பார்க்கணும் அத்தை பார்க்கணும் அத்தையை பார்க்கணும் அத்திட்டு பார்க்கணும் அத்தையை பார்க்கணும் அத்திட்டு பார்க்கணும் டேய் அட கைவாது முஞ்சியா அத்தை போகத்தை அப்படி சொல்ற அத்தை பார்க்கணும் அத்தை பொண்ணு பார்க்கணும் அத்தை அது என்றால் அத்தை பெற்றெடுத்த மகள் இதுவரையும் பார்க்கணும்னு ஒரே ஏக்கமா இருக்கிறாங்க பார்க்கட்டும் ஆமா நான் எதற்காக வந்தேன் என்று உங்கள் கணவர் உங்களிடத்திலே விவாதித்தாரா அவர் ஏதோ வளர்க்காத நீ எதுக்கு வந்து சொல்லுங்க ஒரு வீட்டுக்காரே ஒரு தெய்வம் ஒரு வளர்ந்து வந்தார் அவரு ஆமா சொல்லுங்க நேர விஷயத்துக்கே வரேன் சொல்லுங்க என்னுடைய மகள் லட்சுமிகுமார் இருக்கின்றார் அல்லவா அவனுக்கென்று உன் மகள் சுந்தரியை பெண் கேட்க வந்திருக்கின்றேன் பெண்ணுக்காக வந்துக்கிறியா ஆமாமா போன பெண்ணுக்காக அசுனோ இருந்து வந்துக்கிறேன் நீ ஆமாமா நான் பெண்ணு போனு காக்கா மேல ஒரு கடிதாசி எழுதி போட்டிருந்தா கூட போனா மேல பொண்ணு அமைச்சிருப்பேன் அம்மா ஓடி விட்டுட்டு இருப்பாங்க ஏப்பா காக்கா மேல சீட் எழுதுனா ஓனா மேல வச்சிருக்காங்களாம் பெண்ணுக்காக மாந்தரும் வந்துக்கிறேன் நீ இல்லையம்மா பெண் வீட்டாரை தேடி மாப்பிள்ளை வீட்டா வருவதான முறை ஒரு முறைக்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய சம்மதம் என்ன அதானே ஆமா எனக்கு பூரண சம்மதம் அப்படியா ஆமா இரு நான் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் ஏண்டா இங்க ஒண்ணு உக்காந்துது எங்க ஆடா மாடா இரு ஆடா மாடா இங்க ஒண்ணு உக்காந்து எங்கடா காணோம் நல்ல வேகத்துல அங்க ரெண்டு வாட்டி வீந்தா இருக்கியா மூணாவது வாட்டி தூக்கி நிக்க வச்சுக்கலாம் அது எங்க வரைக்கும் ஐயோ அதை பத்தியா ஜப்பார் ஏங்க எங்க அண்ணன் வந்துக்கிறாரு நான் கொஞ்சம் கூட உனக்கு இது கிடையாது இளைமை பார்த்தியா வண்ட கூடாரி மூட்டு கூடாரி வச்சுச்சா இல்ல பெண்ணே இன்னும் கொடுக்கல ஒண்ணுமே ஆகல பெண்ணு கொடுக்காத முன்னே அந்தால உண்மை அமர வைக்கிறா என்ன கொண்டாந்து தேர்வாரி சொல்ல விடுறான் எவ்வளவு இருந்தாலும் மதிப்பு இல்ல அந்த இடத்துல பெண்ணு கொடுத்துட்டா அதான் கட்டாணி பார்க்கலாம் இல்லாடி ஏங்க எங்க அண்ணன் வந்துக்கிறாரு கொஞ்சம் கூட உங்க அச்சாவே கிடையாது நீ என்ன செய்ய சொல்ற வேண்டிக்காக வந்துக்கிறாருங்க நீ ஏமாத்து ஏமாத்து அவன் தான் ஏமாத்து முடிஞ்சு போச்சு கடை அதான் ஏண்டா எங்க சாமியார் சும்மா ஒப்புக்கு தான் வச்சுக்கிறேன் ஐயா பத்து வேலையை நம்ம தான் ஆமா வேலை வந்து நான் கேட்டு இருக்கேன் என்ன டேய் 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 என்ன வேலை வந்து நீ சொல்றது எல்லாம் இல்ல நீ சொல்றது பார்த்தா சிரிக்கிறாங்க ஐயோ நான் வாயே தரல ஏண்டா எல்லாம் நான் எதுக்கு நீயே மாத்து அதேதான் ஆ, நீயே மாத்து பெண்ணுக்காக வந்துக்கிறாரு. அவர் மாத்தணுமா? அண்ணா, அம்மா அவர் மாத்த சொல்லிட்டாரு பெண் கொடுக்க சம்மதம் என்று இருவரும் ஒற்றுமே சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொன்னா போதுண்ணா அப்படியா சொல்லுங்க தாமரை மாத்தும் போது இப்படி ஐயோ கோயில மூஞ்சி அழில மூஞ்சி பாரு 3 கூட்டாடு ஒண்ணா சேர்ந்து என்ன நிகழ்ச்சி நடக்குது ஏன் நடக்குது நிகழ்ச்சி நடக்குது என்ன கூச காட்சி நடக்குது தாமரை மாத்து பாருடா நேற்றுக்கு வந்து என்னமா யாருக்கா எங்க அண்ணன் மணிக்கு தாமரை மாத்து போறேன்டா பெண்ணு கொடுக்க போறேன்டா பதினாறு கண்டு போனா இவருக்கு பெண்ணு கொடுப்பா எங்கிட்ட ஓடியாது திருடு எங்க அண்ணன் பிள்ளைங்க பெண்ணு கொடுக்க பண்ணா இவருக்கா இவருக்கு இல்லடா என் மகன் லட்சணகுமாரன் அவரு கொடுக்க போறியா நான் கொடுக்க போறேன் அவங்க கொடுக்க போறாங்க நீ வாங்கி போற ஆமா டேய் அட அம்மா இது கொடுங்க முதல்ல பச்சமாய் கொல்லுங்கள் பச்சமாய் கொல்லுங்கள் சத்தியா நிச்சயம் பார்த்திபன் பேசுது போதுமா
ஏண்டா என்னாச்சு டேய்? டேய் பைத்தியக்காரா, நான் கேட்ட பிரகாரம் என் மகனுக்கு அவர் பெண்ணை தருவதாக சொல்லிவிட்டார்கள். சந்தோஷம் தானே? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நிச்சயமாய் தருகின்றேன் பார்த்திபன் மைந்தனுக்கே சொன்னாங்க. ஆமா, பார்த்திபன் இந்த பூலகத்திலே பார்த்திபன் சொல்றாரு அர்ஜுனா. நான் தான் இருந்தாலும் எதை ஒண்ணா கேட்பேன். டேய், அர்ஜுன மொழிக்கார மனைகட்டு வந்துக்கிற பொண்ணு கேட்கறதுக்கு என் பொண்ணுக்கு பொண்ணு கேட்டா இது வேலைக்கு ஆகாது. ஒரு அண்ணன் வீடு வந்துக்கிறது என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா ஊராம் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கான மனைகட்டுக்கு வந்தா. ஆமா, கொஞ்ச நேரம் அண்ணா உன் பிள்ளைக்கு தானே பெண்ணுக்காக வந்த. நீ யார் பிள்ளைக்கு பெண் தர சொன்ன? யார் உன் பிள்ளைக்கு தான் நீ சொன்ன. ஆமா, உங்க வீட்டுக்கார் என்ன சொன்னாரு? பகவான் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாருன்னா பார்த்திபன் மைந்தனுக்கே தருவதாக சொல்கிறேன். பார்த்திபன் யாரு? பார்த்திபன்னா அர்ஜுன. ஆமா, அர்ஜுன பிள்ளைங்க பொண்ணு வேணுறதுக்கு நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் என்னத்துக்கு வரணும்? நான் என்ன கேக்குறேன்? என்னடி என்னாச்சு? நீங்க அண்ணன் வயசுக்கு வேகமா போறாரு நாட்டுக்கு. என்ன ஏன் போறாரு? பார்த்தி பிள்ளைக்கு தான் பெண்ணு கொடுக்கும் சொன்னிய பண்ணி. என்னது பார்த்தி பிள்ளைக்கு? ஆமா சொன்னேன். அவர் சொன்னு சொல்லுவாரு, அதை கேட்டு யாரு இல்ல சொன்னேன். ஏன் சொன்னீங்க நீங்க? என்ன சொன்னேன்? பார்த்தி பிள்ளை பெண்ணு கொடுக்கும் சொன்னியமே. இந்த மாப்பிள்ளை மாத்திட்டீங்களா? ஆமா. யாரு? நான் மாத்திட்டுமா? வரவேல மாப்பிள்ளை சரியில்லை, நாங்க மாப்பிள்ளை மாத்திட்டோம். அவர்தான் கீழே பட்ட மாதிரி பட்டறாரு. நீ கேடு நினைக்கிறீங்க. நான் சொல்ல பார்த்து பண்ண யாரு கேளு முதல்ல. அங்க கேளு. யாருங்க? பார்த்து என்ன? பார் என்றால் இந்த பூ உலகம். உலகம். இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் யாரு? எங்க அண்ணன் தான் ஆண்டு வருகிறாரு. அதனால தான் சொன்னேன் பார் அதிபன் மைந்தனுக்கு. தவறு. மாத்திட்டியா? டேய் அட கங்கால அவர் பார்த்திபன் என்றால் பாரதிபன். இந்த பாறை ஆளுகின்ற அதிபனாகிய நான் என்னுடைய மகன் என்றால் லட்சணகுமார் குறிக்குது. பாரதிபன் மைந்தனுக்கே சொல்லுகிறாரு. எங்க நினைச்சிட்ட நீ? அண்ணா இவங்க அணி எடுக்காத, உன்னதான் பெருமையா சொல்லுகிறாரு. எப்படி? ஆமா, நாளெல்லாம் பார்த்தாச்சா? நாளா? ஐயோ, வர அவசரத்துல அதெல்லாம் பாக்கலையாமா? ஏன்னா நீ வரும்போது பாத்துட்டு வரணும். நாள் தெரியுமா? நாலு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு. சரி, 5ஆம் நாள் நடப்பு, 16ஆம் நாள் காரியம். கல்யாணத்து நாள் விட காரியத்து நாள் வைக்கிற கம்மியை ஏன்னா காரியத்துக்கு நாளை கூப்பிடுவாங்க. அத நல்ல மாசமா பாரு. நல்ல மாசம் ஆடி மாசம். ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆடி மாசம் என் பொண்ணு ஓடி போச்சுங்க. பொண்ணு ஓடி போன கதை கேட்கல. நல்ல மாதம். நாள் எந்த நாள்? என்ன மாதம் மாயமா? போ, நல்ல மாதம். என்ன மாதம்? ஏண்டா உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதான் உனக்கு கேக்குறான். ஏய் தெரியாதுன்னா நீயே சொல்லுமா. அண்ணா நானே பார்த்து சொல்லிடுறேன். ஆமா. என்னடா ஏயா ஓ என்ன அதுதான் நினைக்கிறா? டேய் என்னடா? இல்ல அபிமன்னுக்காக வந்து என்ன மறுபடியும் எனக்கு கோவத்தை கிளப்புறா? அபிமன்னனா? என்னடா? பகவான் என்ன சொன்னாரு? சூட்டலா மாலை சொல்லவி மன்னனுக்கு. ஏய் பொண்ணு அபிமன்னுக்கு கொடுக்க போறீங்களா? அபிமன்னுக்காக வந்து அப்ப யார் பிள்ளை? ஓ உள்ள தக போடுதா போனா அங்க போய் கேளு. பா நான் என்னமா நீங்க? நான் சொன்னேன் உனக்கு. என்னதான் உங்க நாடு தேடி வந்தாலும் நீங்க எதுவும் சொல்லுங்க, சும்மா இருப்பனா? அது கேளு. இந்த நாமளே எழுவானே யாரும் முடியல. அதனால தான்
என்ன சந்தேகம்? என்ன சொல்ற நீ? என்ன சொன்ன? நான் கேட்டதை என் பிள்ளைக்கு பெண்ணை தருவேன். நீ சொல்ல அப்படி மன்னனுக்கு அபிமானுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காயா நான் வந்து இங்க பெண் கேட்டுக்கிறேன்? அடே சொன்னேன். நீ சொல்ற இங்க இரு அங்க வா. வரும்போதே காலைல சுத்தாது ஊத்திட்டு போட்டு பெண்ணுக்காக வந்து பொறுமையா இருக்கணும். நான் சொல்ற அவர் சொன்னன்ட்டு பாரு அப்புறம் நான் மரியாதை. இங்க வாயா சொல்றேன். இரு பகவான், அவர் போறது தப்பு கிடையாது. என் வீட்டை 3 வேளை தீனி கதிக்கிற. டேய் சாப்பிட்டுக்கிற. ஆட மாட்டேன். ஆனா நீ சாப்பிட்டுக்கிற. சரி ஒரு இலை 60 ரூபாய் 180 ரூபாய் வச்சுட்டு கிளம்பு. பரவாயில்ல கணக்கு கட்ட போட்டுக்கிறியா? 180 ரூபாய் வச்சு கிளம்பியா? எவ்வளவு நாடி கேட்டுக்கிறா? உன் பொண்டாட்டி கேட்டுக்கிறா, துட்டு கொடு. அந்த முட்டை கோயம்பு மூசல் கோயம்பு வச்சால அதுக்கு தானே? அது எங்க மாமா வீட்டை முட்டை கோயம்பு. அதானே? ஆமா. அந்த அதை சாப்பிட்டு நீ தானே முதல்ல எனக்கு ஆஸ்பத்திரி செலவு கொடுக்கணும். ஏன்? போற வேலை என்ன அவனே தெரியாது. அது உன்ன கொண்டா தருப்புள்ள அவன் அப்ப இட்டு போறது. டேய் சம்மாரு அதெல்லாம் வாங்கி தரேன். அண்ணா இருடா கேக்குறேன். இங்க வாயா. கேட்காது. அவர் என்னமோ மாத்தி மாத்தி சொல்றாரு. நான் இருடா கேக்குறேன். என்ன கூட உண்டு வாரமா? பணக்காரியோட சாப்பிட பாக்குறேன். இல்ல பாரு ஒண்ணு தப்பு இல்லை. நீ பணக்காரியோட சம்பந்து போது இன்னும் இங்க வாயா. கொஞ்சம் அச்சாதுமே கிடையாது. சொல் என்றால் என்ன? சொல் என்றால் சொல் இந்த பூ உலகம். ஆமா. அபி என்றால் அபி என்றால் அழகு. மன்னர் என்றால் மன்னர் என்றால் நானு. முன்ன குறிக்கும். ஆமா. அதனால தான் தொல்லவி மன்னனுக்கு ஓ அபி என்றால் அழகு 32 லட்சம் லட்சணம் லட்சணகுமார ஏமா ஏமாங்க அதே சொல்றேன். அட ஏமாங்க அட ஏமல்ல டேய் சொல் என்று சொல்லக்கூடிய அபி என்றால் அழகு பொருந்திய இந்த உலகத்தில் 32 லட்சம் யாருக்கு இருக்குது? ஏன் உங்களுக்கு அப்படி அழகு அபி என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு மன்னனின் மகனுக்கு அபி மன்னனுக்கு அபிமன்னன்னா இங்க யாரு? ஏன் பொல்ல லட்சணகுமார பெருமையாதான் சொல்லிக்கிறாரு. இந்த எறும்புக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல மாட்டு. இவன் சொல்றான் இந்த பணக்காரி இடத்துல பெண்ணு கொடுக்குறாங்களே ஆமா. இவனுக்கு போறாமடா. ஓ அப்படி டேய் எனக்கு ஒரு போறாங்க நீ கலாகாரனா? கலாக்காரன் கிடையாது. ஏன்னா எனக்கு ஏமா குழந்தை யாரு வச்சது? நான் தானே வச்சுக்கிறேன் குழந்தையா. டேய், இல்லனா என்னம்மா இவன் வச்சிருந்தாங்க? குழந்தைல இருந்து தூங்கி அவன் தான் வளர்த்து வந்தான். தப்பு கிடையாது தப்பு கிடையாது. அவன் வச்சிருந்தா நான் தான் வளர்த்து வரேன். சரி சரி அதெல்லாம் இல்ல. தாமலம் தரணும். மாம்பழம் கொடுங்க. ஏண்டா தாமலம் தரணும். ஏன்னா நீ வாங்கிடலாம். என்னது? வெத்தலை பாக்கு நீ தான் வாங்கிடணும். வரும்போது நாங்க என்ன பண்ணா? எப்படி வாங்கிடணும்? எப்படியா? ஏண்டா வர சொல்ல நீ வாங்கல இல்லையா? ஐயோ வெத்தலை பாக்கு பழம் பழம் சிமெண்ட் அதான் பூவு இதெல்லாம் நீ தான் வாங்கிடணும். வரும்போது பெண்ணுக்காக வரணும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை இப்பதான் முதல்ல கல்யாணத்துன்னு வந்துக்குது. அதான். ஏன்னா முன்னாடி போங்க நான் எப்பமா போய்க்கிறேன். பார்த்தது கிடையாது. ஒண்ணு வாந்திருக்கணும் இல்ல வாந்த வச்சுட்டு மூந்திருக்கணும். டேய், டேய், எல்லா பெரியவங்களா பார்த்து அவங்க கையில எதுனா வெத்தலை பாக்கு வாங்கினப்போ பத்திரமா வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டு ஓடி விட்டாங்கல்ல. அவன் தான் ஓடி போட்டான். எப்படி வாங்கிட்டியா? ஓடி போது கேளுங்க. சரி வாங்கிட்டியா? சரியா? நான் தான் கொடுக்கணும். அதுவா? என்ன நீ தானே கொடுக்கணும். சரி இந்தா. யார் கையில கொடுக்கணும்? டேய் என் அண்ணன் கொடுக்கணும். இந்தா குடிங்க. வாங்கிட்டு பாரு. டேய் என்னடா இத்தினி மடிப்பு வச்சே தந்துக்கிறேன். டேய் என்ன பண்றது? சுருக்கு போயிருந்துச்சியா? என் நாயாண்டா அதான் ஆண்டு அனுபவிச்சுது. டேய் இது பாக்க கல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? அது பாய்தான் நல்லா கண்ணை கைட்டு பாரு. சரி டேய் தாமரை மாத்த வேண்டும். மாத்து. ஆமா தாமரை மாத்த வா. நீ தான் இப்போதைக்கு இந்த ஊரு கிராமம் நீ வச்சுக்கோ. நான் தான் பெருத்துக்காரி என் தலைமையில தான் நடக்கணும். ஆமா அவ்வளவு பெரிய இடத்துல வச்சுக்கிற தலைமையில் நடக்கணும். தலைமையில் சரி இந்த பெண் வீட்டுக்கார் மாமன் வீட்டுக்கார் பெண் தாமரை கொடுக்கும்போது ஒன்று சொல்லுவாங்களா? ஆமா. என்ன சொல்லுவாங்க? சோறகாய் உப்பு இல்லைன்னு. அப்படியா? அம்மா சொரகாக உப்பு இல்ல. ரெண்டாம் கட்டம் எப்படி வாங்குறாரு உன்ன? நான் என்ன சொல்லணும்? நீயா நீ வெங்காயம் வாழை பூண்டுன்னு சொல்லு. அண்ணா என்ன ரெண்டாம் கட்டம்? ஏடா எல்லாம் கம்ப்ளீட் பண்ண கையில் கொடுமா. ஏன்னா நீ தானே சொல்ற. என்ன சொல்ல? பொன் உனது பெண் எனதுன்னு கொடு. என்ன சொன்னா? பொன் உனது பெண் எனதுன்னு கொடு. அப்படியா? அம்மா பொண்ணுனது பெண் எனது. நான் என்ன சொல்லணும்? சாட்சி வச்சுக்கிறதுக்கு இது சாட்சி வச்சா? டேய் நீ தானே பெருதுனுக்காரு. ஆமா. நீ அதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியா? நான் அப்படியே சொல்லிடுவியா? நீ டேய் நீ சொல்லத்த நான் இப்ப வெங்காயம் வெள்ளை போட்டு நான் அப்படியே தான் சொன்னா என்ன தெரியுமாடா? நான் சொல்றேன் ஆகாயவாணி சாட்சியாக. ஆகாயவாணி அறியா? ஆகாயவாணி சாட்சியாக. சாட்சியாக. உமாதேவி சாட்சியாக. உமாதேவி சாட்சியாக. அமர்ந்திருக்கு பெரியவர் சிறியவர் சாட்சியாக. வீட்டிற்கும் பெரியவர் சிறுவர் சாட்சியாக. எல்லாரும் சாட்சி போட்டா கல்யாணத்துக்கு யார் வருவாங்க? ஆமா என்னமா மோ? நீ தானே சொன்ன அது சாட்சியாக. சாட்சியா? சாட்சியாக. பெண் உனது பொன் எனதுன்னு கொடு. நான் பெண் உனது பொன் எனது. நான் என்னப்பா சொல்லணும்? நீ 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 சொல்லணுமா? இல்ல நான் சொல்லமா சொல்ல நீ சொன்னாதான் சொல்லுவேன். சொல்லட்டும் நீ சொன்னா சொல்லுவேன். சரி எப்படியோ ஒண்ணு. சரி ஆகாயவாணி அறிய. ஆகாயவாணி அறிய. உமாதேவி அறிய. உமாதேவி அறிய. அமர்ந்திருக்கு பெரியவர்
என்னடா எல்லாரும் அஞ்சு கூட ஜாத்த வரும் கல்யாணத்துக்கு. டேய் அவர்கள் அறிய தெரிய அப்படி சொல்லலாம். அத சொல்லிட்டல இப்ப சொல்லிட்டேன் குடு. ஆமா பொண்ணுனது பெண்ணனது பெண்ணுடையது பொன்னது. டேய் 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 இவன் வரும்போதே தெரியும் போட்டானே. ஆமாங்க பண்ணோனே டேய் அடா போமா உங்கட்ட கர்மாந்திரம் எடுத்து போமா. டேய் 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 ஏடா நாம மாத்து போறடா டேய். ஏன்னா ஐயோ அந்த கர்மாந்திரமா கல்யாணத்துல வந்து கர்மாந்திரம் நீங்கற என்னடா வாயை மேய்ச்சி கால்ல போடுறீங்க. டேய் வாயை மெச்சினா காலை மேய்ச்சி வாயில போடுறீங்க. உன்னை ஏன்டா காலை தந்து என் கால் பக்கத்துல வைக்க வந்து ஓ என் காலே வாங்கி போச்சப்பா. டேய் அதுக்காடா வாயில வயித்துல வச்சு டேய் முடியல. தாங்கடா தாமல மாத்தும்போது காலையில முன்னே தட்டி வைக்கிறேன். ஆனா முன்ன மேய்ச்சிட்டாருமா. என்ன தெரியாது மெச்சிருப்பா. அது கூட கர்மாந்திரி எடுக்கும் ஏழு வரைக்கும் கிட பூதேவி. இங்க பாரு கால இங்க பாருமா கால்ல உதறமா போகுது. அது ஒண்ணாவது தாமல மாத்தியாச்சு. ஆமா. தபார் அண்ணா எங்க வீடியோ அங்க சொல்லிட்டு வரேன். சரி ஏங்க தாமல மாத்தியாச்சுங்க. மாத்தியாச்சு. ஏண்டா மாத்திட்டா போ முடிஞ்சு போச்சு. எவ்வளவு வேலை இருக்குது. அதான். டேய், ஓ. சத்தத்தை அமுத்துடும். அதான். ஏடியாக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுக்கணும். ஆயமாத்தா அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுக்கணும். எவ்வளவு வேலை இருக்குது. எவ்வளவு வேலை இருக்குது? ஏண்டா இந்த மோளக்காரங்க முதல்ல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடு. ஏன்னா மாயிடும் கட்டி போலக்காரா டேய். கட்டி மேல ஆ, ஏண்டா அவங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கணும். கட்சிக்கு ஒரு பெண்ணு. நான், அம்மா தபார், தபார். கல்யாணம் எல்லாம் எங்க நாட்டுல தான் நடக்கணும். மா நீ எது சொல்றியோ எல்லாத்தையும் நான் கட்டு போறேன் நீ ஏன்னா என்னடா? ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு உங்க நாட்டுக்கு வர முடியாது. வர முடியாது. ஏய், ஏண்டா முதல்ல என்ன அனுப்பணும் நம்ம என்ன நாட்டுக்கு? சீவஸ் என்ன வேணும் சொல்லு லோட் லோட இறக்குறேன் ஏங்க ஆ. ஒரு லோடு இறப்பிட்டு அனுப்பு. டேய், டேய், டேய். யாரும் ஓடுவாடா. அட மணப்பொங்கல் வைக்க. ஓ, எத்தனையோ வேலை இப்போ நம்ம. ஆமா மணப்பெண்கள் வைக்கணும். அவதிக்கிற ஒரு லோடு அனுப்பு. அவுதிகர் எதுக்கு அனுப்படே அட ஆடு மாடு எல்லாம் போட்டு வருவோம் நாங்க. கல்யாணத்துக்கு போய் ஆடு பேச முடியாது ஏன்னா அந்த இடத்த கரண்ட் எப்படி எப்படியா இருக்குது இப்போ. அதனால நின்னு வருது. ஆ. தீப்தி ஒரு 20 அனுப்பு. சுத்தி கட்டிடலாமா வெட்டு. ஏய், நல்லதே சொல்ல மாட்டேன். அம்மா. அண்ணா, உனக்கு என்ன தேவை சொல்லு ஆ. எனக்கு ஒரு 100 சவரம் நகை அமிச்சிடு. எவ்வளவு? 100 சவரம். உனக்கு 100 சவரா ஆமா. போதுமாம்மா. இப்படி எங்க அண்ணி இந்த மேல இருந்து கீழ வந்து நகைய மாட்டிக்கிருக்கோம். நான் போய் அப்படி இப்படி நின்னாக்கா ஏன்னா இது பஞ்ச பனாதி படுக்குது. அதான். அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஈவா பேசுவா பாப்பாங்க. பிள்ளைங்க மாமாரி அண்ணா எட்டேன்னு வந்தா அப்போ பார்த்தா கூட தெரியல அப்படியே. ஓ, அதனால உனக்கு எனக்கு ஒரு 100 சவரம். சரி உனக்கு 100 சவரா ஆமா. உன் பொண்ணுக்கு எவ்வளவுமா வேணும் ஐயோ நீ போடா போடு போட அப்படி போய் ஒரு 50 சவரம் கூட போடு. ஆடா போய். ஏன்னா வாய் போறது உன் வீட்டுல. அதனால ஏடா பரவாயில்ல ஆமா. சரிம்மா சேலைக்குது. ஆமா, என்ன சேலை பட்டு வேணும்? சேலை. பட்டு சேலை. இந்த பார், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் இருக்கணும் சேலை. சேலை. ஆமா. பட்டு சேலை. ஒரு 25 சேலை அமிச்சிடு. கரை எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த ஊர் ஏரி காரட்டணும் அதுக்கிற முடிச்செல்ல மஞ்சள் வரணும். ஆமா மொத்தம் வரும் முழிச்சேடா. கரை அது போ. அது நல்லா அகலமா இருக்கணும். உனக்காமா ஆமா. 25 புடவை ஆமா. புடவை என்ன ரேட்ல இருக்கணும் ஆட 1 லட்சம் 2 லட்சம் அப்படி சரி உனக்கு அவ்வளவு விலையில ஆமா. உன் பெண்ணுக்கு என் பெண்ணுக்கு என்ன அந்த ரேஷன் கார்டு போடுறது பாரு அது கூட கொடு. ஏன்னா கட்டி காட்டட்டும். சரிமா சரி அவரெல்லாம் வந்துட்டா அவருக்குலாம் ஊட்டி எடுத்து பாரு. ஆ. எங்க வீட்டுக்காருக்கு நல்லா இருக்கு பாரு. எங்க மாமா அருமையா கூட இருக்கணும். என்ன என்ன வேணும் இந்த பிள்ளையார் துண்டுக்குது பாரு. ஆமா அது வாங்காது கூட கொடு. ஏன்னா அது எடுத்து கொடுத்தா கோமணம் கட்டிட்டு பகவான் அது கூட எட்டாது பாருங்க. இல்லையா கொஞ்சம் அப்புறம் கோமத்துக்கு கேட்டோம் ஏடா அவரு கொடுத்தா விடுவிட்டோம். இந்த பாருங்க. ஆனா, எங்க வீட்டுக்காரங்க பேசுற அப்படியே பேசுறேன். கை ஓடல காலு ஓடல தாமரை மாதிரி ஆகி போச்சு. சரிமா அதான் நிக்க முடியாது தரம். ஜபார், இவங்க மாப்பிளைக்குதா ஒரு வாரத்துக்கு முன்னே அனுப்பிச்சிடு. எதுக்கு நலங்கு வைக்கணும் 5 நாளைக்கு. அதனால சரி அனுப்பிச்சு விட்டு நானும் கூட ஏண்டா நலங்கு வச்சு எண்ணெய் தேய்ச்சி 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 ஆளை கண்ணை மூடின்னு வரேன். ஏய் கண்ணு மூடணுமா? உரி உரி தேய்ச்சி விடணும். சரிம்மா. ஜபாரா, அது ஒரு வாரம் முன்னே அனுப்பிச்சிடு என் மாப்பிளைய. எவ்வளோ ஏண்டா ஐயோ நீ போமா மாப்பிளை மாத்திட்டீங்க. நீ நிக்காம போ. எவ்வளோ வேலை இருக்குது. நான் வந்து நீ போமா செலவு பூரா ஊத்துதா. நான் பாத்துறமா நீ ஒரு ரூபாய் செலவு பண்ணல பெரிய செலவு என் குத்தா. என்ன செலவு ஒண்ணு என்ன சொல்ற நீ போ நான் வரேன்னாருல. இல்ல பெரிய செலவு எடுத்துக்கலாம் என்ன செலவு பெரிய செலவு என் குத்து. என்ன செலவு இந்த தண்ணி நெருப்பு தான். ஆடா பாய்கோ. தண்ணி நெருப்பு பெரிய செலவாமா அப்படி இதெல்லாம் ஊத்துதானா? எல்லாத்தையும் நான் பாத்துறேன் நீ அதான் பத்திரிகையில எப்படி போட்டு தெரியுமா? எப்படி கன்னிகாவோட திருமணம். ஓ கல்யாணம். ஆமா. சரி இவங்க பேர்ல தான் போடணும். ஆஹா கல்யாணமே எங்க நாட்டில் தான் வச்ச விட அப்ப வைப்போம். செலவு பண்ணிட்டு மொத்தம் ஊத்துட்டு தான். சரிம்மா நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிடுறேன் அதான் அவ்வளவுதான். ஓ ஏய் ஓ
அங்க அருமையா பெண் தருவதாக தாமரை கொடுத்து விட்டார். உன் தங்கச்சி துணியா நிக்காதா? டேய் துணி அடி. அப்படியே ஆட்டாங்க ஒரு ஆட்டம். டேய் ஏனென்றால் அவ மாமியாராக போகிறாள். அதான். அதனால பெண்ணுக்கு திருமணம் ஆகுது. திருமணம். ஒரு சந்தோஷம். சந்தோஷம். சரி தங்களிடத்துல தாமரை பற்றி விட்டு ஆமா. போயிட்டுமா போய் வா போய் வா போயிட்டுமா போய் வா. வாடா. என்னடா நீ வாங்கடா. டேய் என்னடா போ சொல்லிட்டு பின்னாடி வாங்கன்ற. எங்கனா போட்டு போய் சொல்லிமா. டேய் பெட்டை போய் கூவனே எப்படி போய் வரியா? சேவல கூவணும் குகரகு. சரி நீ கூவாத. அப்படி கூவனாதான் போய் வரியும். அங்கயா பொம்மையாடியால வாங்க அது நிஜ தாமல இல்ல. பொண்ணு வராதா? வராது. அப்ப யார்கிட்ட வாங்கணும்? வாங்கல வாங்க அதுதான் நிஜ தாமல. அதுவும் சரிதான். ஏன்னா இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம சம்பவம் வாங்கிக்கிறாரு. அம்மா மினி அவர் கையால ஒரு தாமரத்தை பற்றி விட்டா சந்தோஷமா போயிடலாம். ஆமா என் பிள்ளைக்கு உங்கள் பெண்ணை தருவதாக நீங்கள் கைப்பட ஒரு தாமரம் கொடுத்தா சந்தோஷமா போவேன். இல்ல என் வீட்டுல ஒரு பெண்ணு தானே இருக்கு. ஆமா என்னுடைய மனைவி தாமரை கொடுத்திருக்கால. கொடுத்தாங்க. இருந்தாலும் உங்க கலத்தால் பெற்று சென்றா சந்தோஷமா போவேன். சந்தேகமா இருக்குது. இந்த பொண்ணு வருமா வராதோன்னு ஆகாயவாணி அறிய. ஆமா பூமாதேவி அறிய. ஆ. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அறிய. ஆ. உன்னுடைய குலத்து பிள்ளைக்கு ஆமா என் பெண்ணை கொடுக்குறேன் போய் வாய். அப்படியா சந்தோஷம். டேய் கேட்டாயா? என் குலத்து பிள்ளைக்கு பெண்ணை தருவதாக சொல்லிவிட்டார். போட்டுமா நீ போய் வாங்க. அவ்வளவுதான். ஏங்க நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணு. என்னது இந்த சத்தத்துல தீப்திலாம். வாங்குவேன் போட்டு கூட அடிச்சுட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன். நீ அடிக்காதீங்க. ஏன்னா எங்க நாட்டுல அதிகமா இருக்கிறாங்க தண்ணி சாப்பிடறாங்க. எதாவது இறக்கி வச்சு. அதெல்லாம் காய்ச்சல் ஓ. கஷ்டப்படும். எல்லாத்து வரைக்கும் சொல்லி அனுப்பு. ஏன்னா சத்தத்துல சாப்பாடு உட்காந்தமா சோறு வாங்கி போதா காது போக தெரியாது எங்களுக்கு. டேய் பேஞ்சிட்டு போனாங்க. டேய் ஒரே ஒரு பிள்ளை கல்யாணம் தடபட நீ கேட்கறதெல்லாம் பண்ணிடுமா? நீ என்ன கூட அந்த லைன்ல உனக்கு கொஞ்சம் அப்பப்ப நான் காட்டுறேன். டேய் எனக்கு அந்த எதுவும் வேணாம். சரி நான் பார்த்தேன் நீ போய் வாங்க.